தமிழக வெற்றி கழகத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்திருக்காங்களா? கேட்குற கேள்வியே நீங்க அந்த கட்சியில இருக்கீங்களா, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேக்குறீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிடுவா நான் யாருன்னு தெரியல. டிஎம்கே காரங்க சதி பண்ணி பில்லி சூனி ஆவி ஏவல் வச்சு ஏவிட்டாங்க. ஆவி பூந்து பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரம பிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, ப்ளீஸ் இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில கேட்டு பாருங்க, பஞ்சுவாலிட்டியா ஷூட்டிங்ல எப்படி தெரியுமா வருவாரு. அதாவது அவருக்கு முழுக்க முழுக்க வந்து சினிமா எண்ணம் மட்டும் தான் இருக்கு. ஒரு அரசியல்லையும் வந்து பஞ்சுவாலிட்டி முக்கியம் இல்லையா? என்னங்க அது கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாதா? உங்களோட அனுபவம் தெரியாதா? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. அப்ப இந்த தமிழக அரசு சரியா ரோடு போடல, அந்த ரோடு சரியா போடாததுனால விஜய் அவர்களுக்கு வந்து அந்த சரியான நேரத்துல போக முடியல. எல்லாமே திமுக காரனோட சதிங்க. ரோட சரியா போட்டு வச்சிருந்தா வளைஞ்சு ஏங்க இங்க பக்கத்து தெருவுல நம்ம இறங்கி போறதுக்கு இங்க இருந்து இறங்கி இப்படி வளைஞ்சு அப்படியெல்லாம் போக வேண்டியதா இருக்குல்ல. ஒரு நேரா போடுறதுனால நீங்களுக்கு என்ன குறைச்ச? நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு டிராவல்ங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு டிராவல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை வந்து நம்ம துரிதப்படுத்தணும்னா டைல்ஸ் ரோடு போட்டு வச்சிடணும், சன்னு போயிருங்களே. அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இப்ப த்ரிஷா அவர்களுடைய ஆசைக்காக தான் விஜய் அவர்களே கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? அடுத்தவங்க ஆசைக்கு ஆரம்பிக்கிறவரு எங்க விஜய் கிடையாது, புரியுதுங்களா? அவரா நினைச்சாரு. எதுக்காக த்ரிஷாவை வச்சுக்கிறாருன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சிருந்தாரு, அதே மாதிரி எங்க தலைவர் விஜயும் த்ரிஷாவை வச்சிருக்காரு. ஹாய் சலோ ஐ லவ் யூ சார், யோசிக்கிறதுக்கு இல்ல, நடக்க போறது. பெருமூச்சு விடுறீங்க இல்ல. இதெல்லாம் பார்த்தா கடவுள் ஆசீர்வாதம் அவ்வளவு தூரம் பண்ணியிருக்காரு விஜய்க்கு, நல்லா பண்ணட்டும். ஏதோ நீங்களும் கடவுளோட ஆசீர்வாதம் கிடையாதுங்க, கடவுளே அவராதான் பிறந்து வந்திருக்காரு. இந்த யுகத்தின் அவதார புருஷன் விஜய். அவனை சொல்லி நிறுத்துங்களா? எதுக்குடா வரீங்களா? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இயக்குனர் நந்தவனன் நந்தகுமார் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்திருக்காங்களா? கேட்குற கேள்வியே நீங்க அந்த கட்சியில இருக்கீங்களா, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேக்குறீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிடுவா நான் யாருன்னு தெரியல. ஆனா அந்த பொண்ணு அந்த கட்சியில இருக்கா. நான் இல்ல சார். போய் பேசாத. நிஜமா நான் இல்ல சார். எது சம்பந்தமா தலைவர் எது செஞ்சாலும் அது சம்பந்தமா. உண்மையிலேயே சொல்றேன், அவர் இறங்கி சாக்கடையில இறங்கி நோண்டுனாலும் அதுக்கும் துணை நின்று நான் கூட இருந்து அள்ளுவேன். யாரும் அந்த மண்டபங்க நாயே? இவர் எங்க மாமாங்க. இவன் தான் உங்க மாமனா? எங்க வேலை பாக்குறான்? பண்ணி வைக்கிறாரு. பின்ன இவன் ரேஞ்சுக்கு இந்தியன் பேங்க்லயே வேலை கிடைக்கும். அவர் அரசியல் தான் இல்ல, அவர் எங்க நின்று எதை செஞ்சாலும் அது கூட நின்று நானும் செய்வேன். அப்ப அவர் வந்து கெட்டதே செஞ்சா கூட நீங்களும் இறங்கி நின்று கெட்டது பண்ணுவீங்களா மக்களுக்காக? ஏங்க ஒருத்தனை நம்பணும்னா முழுசா நம்பணும். ஹிட்லர் வந்து கெட்டவர் தான், புரியுதுங்களா? அப்படித்தானே உலகம் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்குது. அத்தனை ஆயிரம் பேரை கொண்டாங்கன்னு. ஆனா எங்கேயாவது விட்டு வச்சாங்களா? எத்தனை பேர் கூட நின்னாங்க சார்? அப்ப கரூர் சம்பவத்துல 41 உயிர் வந்து பறி போனதுக்கு விஜய் அவர்கள் தான் முக்கிய காரணம்னு சொல்றாங்க. அப்போ நீங்களும் ஒரு காரணம் இல்லையா அதுக்கு? நாங்க காரணமே இல்லைங்கிறோம். அந்த காரணம் உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு தெரியுமா? டிஎம்கே காரங்க சதி பண்ணி பில்லி சூனி ஆவி ஏவல் வச்சு ஏவிட்டாங்க. ஆவி பூந்து பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரம பிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, ப்ளீஸ் கம். வாருமையா 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 தாருமையா தாருமையா தாருமாரா தாருமையா. சார் சிரிக்கிறது கிடையாது சார், சீரியஸா. சரி. ஆமா, டிஎம்கே காரங்களோட சதி உங்களுக்கு தெரியாது. நேரடியா எதையுமே செய்ய மாட்டானுங்க, மறைமுகமா செய்வானுங்க, புரியுதுங்களா? அவ்வளவு கொடூரமானவனுங்க. அவனுங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாங்க கண்டுபிடிச்சோங்க, ராக்காயிபாளையம்னு ஒரு ஊரு. அங்க ஏதாவது ஆதாரங்கள் கண்டெடுத்தீங்களா? இந்த பொம்மை பில்லி சூனியன்னா அந்த பொம்மையில தானே ஏதோ பண்ணுவாங்க. அதுதான் இப்ப ராக்காயபாளையத்தோட ஜோசியர் வந்து வெத்தலையில போட்டு பார்த்து சொல்லிட்டாரு, ஆவி பூந்து அடிச்சிருக்குது அப்படின்னு. அந்த ஆவி யார் அமைச்சா, யாரு
அதுக்கு மூல காரணம் யாரு அப்படிங்கறதெல்லாம் இப்ப சைனாக்காரன்ல இருந்து வர வச்சு இங்க நம்ம ஆளுங்களாம் அந்த அளவுக்கு தரவு கிடையாது. போப்பாண்டவர் வரைக்கும் நாங்க டீல் பண்ணி பேசிட்டு இருக்கோம். கண்டுபிடிக்க விட மாட்டோம். எல்லாம் நாங்க சிபிஐ கிட்ட ஒப்படைப்போம் அந்த தரவுகள் எல்லாமே. ஓ, பில்லி சூனியை யார் வச்சாங்கன்னு சிபிஐ தான் கண்டுபிடிக்கணும். நாங்க கண்டுபிடிச்சு சிபிஐ கிட்ட சொல்லிடுவோங்க. சிபிஐ கிட்ட எதை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. திருப்பி திருப்பி கேட்ட கேள்வியே திருப்பி திருப்பி கேட்கறாங்க. நீங்க ஏன் லேட்டா வந்தீங்க, ஏன் லேட்டா வந்தீங்க, ஏன் லேட்டா வந்தீங்க. கரெக்ட் தானே, ஏன் லேட்டா வந்தீங்க நீங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க? ஒருத்தன் வீட்டுல இருந்து கிளம்பி வந்தா எவ்வளவு லேட் ஆகும் தெரியுமா? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. நம்ம ஊரு டிராபிக் ஜாம் எல்லாம் பாத்துருக்கீங்க. பஞ்சுவாலிட்டி இல்லன்னு அர்த்தம் விஜய்க்கு. இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில கேட்டு பாருங்க, பஞ்சுவாலிட்டியா ஷூட்டிங்ல எப்படி தெரியுமா வருவாரு? அதாவது அவருக்கு முழுக்க முழுக்க வந்து சினிமா எண்ணம் மட்டும் தான் இருக்கு. ஒரு அரசியல்லையும் வந்து பஞ்சுவாலிட்டி முக்கியம் இல்லையா? என்னங்க அது கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாதா? உங்களோட அனுபவம் தெரியாதா? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. இல்ல டிராபிக்னு சொன்னீங்க, அவர் விமானத்துல தானே இங்க இருந்து போய் இதுக்கு போனாரு, திருவண்ண போயிட்டு அங்கிருந்து பஸ்ல போனாரு. சார் அவரே சொல்லியிருக்காரு சார், அவரே வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. வளைஞ்சு வளைஞ்சு ரோடு இருந்தது அப்படின்னு. புரியுதுங்களா? சொன்னாரா இல்லையா? வளைஞ்சு ரோடு இருந்ததுனால லேட்டு. ஏங்க பிளைட்ல ஏறனோனுமே பிளைட் ஏறி சர்ன்னு போயிட மாட்டான், திருச்சியில இறங்கிட மாட்டான். ஏறனோனே அப்படியே திரும்புவான். நமக்கே தெரியாது அவன் பெங்களூர் போறானோன்னு நமக்கு தோணும். புரியுதுங்களா? அப்படி இருக்கிறவன் இறங்கி போய் ஏங்க பிளைட்டுன்னா வளைஞ்சு அப்படி மேல கீழே எல்லாம் போவோம். அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். சும்மா அப்படியே சொர்ன்னு போய் ராக்கெட் மாதிரி இறங்கிறது. நீங்க இதெல்லாம் விவரம் தெரியாம பேசாதீங்க. அப்புறம் எதுக்காக நீங்க வந்து 12 மணிக்கு வருவோம்னு சொன்னீங்க? முன்னாடியே லேட் ஆகும், யாரும் வர வேண்டாம்னு சொல்லிருக்கலாம். நீங்க விஐபி மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா? எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா இவங்க மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா? சொன்ன நேரத்துக்கு யாரும் வரக்கூடாது. விஐபின்னா கொஞ்சம் லேட்டா தான் போகணும். புரியுதுங்களா? லேட்டா போனாதான் அவன் விஐபி, கரெக்ட் டயத்துக்கு போனா அவன் தொண்டன். அதனால லேட்டா வந்தீங்க. அது மட்டும்தான் லேட்டு, வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம விஐபியா இருக்கிறோங்கிறதுனால தான் லேட் ஆயிருக்கு. அது ரோடு வளைஞ்சு கிழிஞ்சு இருந்தது, அதான் பிரச்சனை. சார் ரோடு வளைஞ்சு இருந்ததுனாலதான் அவர் லேட்டா வந்ததா இவரு சொல்றாரு. நான் சொல்லல, தலைவரே சொல்லியிருக்காரு. சிபிஐல பாத்தீங்களா, படிச்சீங்களா, கேட்டீங்களா? அதான் ரிப்போர்ட். சிபிஐ ரிப்போர்ட்டே வந்து ரோடு வளைஞ்சிருந்ததால் நாங்க லேட்டா வந்தோம்னு அதுதான் தலைவர் சொல்லியிருக்காரு. அதானே உண்மை. அப்ப இந்த தமிழக அரசு சரியா ரோடு போடல. அந்த ரோடு சரியா போடாததுனால விஜய் அவர்களுக்கு வந்து அந்த சரியான நேரத்துல போக முடியல. எல்லாமே திமுக காரனோட சதிங்க. ரோட சரியா போட்டு வச்சிருந்தா வளைஞ்சு. ஏங்க இங்க பக்கத்து தெருவுல நம்ம இறங்கி போறதுக்கு இங்க இருந்து இறங்கி இப்படி வளைஞ்சு அப்படியெல்லாம் போக வேண்டியதா இருக்குல்ல. ஒரு நேரா போடணும்ல. நீங்களுக்கு என்ன குறைச்ச? நாங்க வாட்சிக்கு வந்தா ஒரு டிராவல்ங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு டிராவல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை வந்து நம்ம துரிதப்படுத்தணும்னா டைல்ஸ் ரோடு போட்டு வச்சிடணும். சர்ன்னு போயிரும்ல. அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்ல வேண்டா. அப்ப விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா டைல்ஸ்ல ரோடு போடுவீங்க? கண்டிப்பா போட்டே ஆகணும். ஆமா ஏங்க இங்க எல்லாம் ஏழைங்கிறவன் டாய்லெட்ல மட்டும்தாங்க டைல்ஸ பாத்துக்கிட்டு இருக்கான். எந்த வீட்லயும் டைல்ஸ் இல்ல. நாங்க வந்தா ஏழைகள் இல்ல, ரோட்ல வரைக்கும் டைல்ஸ் போடுவோம். அத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. சரி, இத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஏமா டைல்ஸ் போட்டா அந்த வெயிட்ட தாங்குமாமா? டைல்ஸ் தாங்காது. சிமெண்ட் ரோடே தாங்காம இடிஞ்சு போகுது, தார் ரோடு இடியுது. அவங்க கட்சியை பத்தியும் அவங்க தலைவரை பத்தியும் அவர் பெருமையா பேசுறாரு. அதை எதுக்கு நம்ம வந்து தடுக்கணும்? அவர் பேசட்டும், அது அவருடைய கொள்கை. அவங்க தலைவருக்கு அவரு தான் எல்லாமே. அவர் தலைவர் என்ன செஞ்சாரு? சாலை வந்து டைல்ஸ்ல போடுறதுதான் கொள்கையா? ஏமா போடக்கூடாதாம்மா? போடலாமா? அவரு சார் என்ன சார் உண்டுதானே சார்? தர்மோகோலை வந்து நம்ம நீர் ஆக கூடாதுன்னு தர்மோகோல்லாம் போட்டு ஏடிஎம்கே பண்ணாங்கல்ல. ஒரு புதுமையான முயற்சி தானே. புதுசா ஒரு முயற்சி பண்றதுல உங்களுக்கு என்னமா? இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க.
சார் புதுமையான முயற்சி பண்ணணும் சார் ஒவ்வொன்றையும். பண்ணுங்க ஆமா, பண்ணுங்க. நாட்டு மக்களையும் இந்த மாதிரி நாசமாக்கி வச்சிருக்காங்க சார். அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வான விஷயமா இருக்கணும் சார். விமானம் போறது கூட வளைஞ்சு வளைஞ்சு போகுது விமானம், அதையும் நேரா போறதுக்கு ஒரு ரோடு போடணும். சரியா? அதுவும் டைல்ஸ் இல்லை, ஆகாயத்திலயும் ரோடு போடுவாங்க. ஏன்னா இப்ப மோடி போட்டார்ல பறக்கும் ரயில்வே திட்டம்னு ஒன்று போட்டு ஆகாயத்தில் போட்டார். இப்போ இவர் கூட சிஎம், தமிழ்நாடு சிஎம் கூட இப்போ பூந்தமல்லியிலேருந்து இப்போ பறக்கும் ரயில் திட்டம், அதே மாதிரி இங்கே இதுக்கு போகுது சென்ட்ரல்ல இருந்து, சாரி பீச்சில் இருந்து ஒரு பறக்கும் ரயில் திட்டம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். அது மாதிரி சார் இதெல்லாம் பறக்க ரயில் திட்டமே சொல்லாதீங்க. இவங்க ரயில் என்ன பறக்க விடவே இல்ல, பாலத்து மேல ஏன் சார் இங்க இருந்து அங்கேயும் இங்கேயும் பாலத்தை கட்டி விட்டு பாலத்து மேல ரயில் விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் பறக்கும் ரயில் தான். அப்புறம் என்ன சார் பறக்கும் ரயில்னா உண்மையிலே பறக்கும் ரயில உருவாக்கணும்ல. ஜப்பான்ல வந்து உருவாக்கி இருக்கானுங்களே, தண்டவாளத்துக்கு மேல பறந்துகிட்டு இருக்கும் ஜப்பான்ல, புரியுதுங்களா? கீழையும் இங்கேயுமே தண்டவாளம் போட்டுதான் மேல பறந்துகிட்டு இருக்கு ட்ரெயின். ஐயோ, தண்டவாளத்துல ஒட்டிட்டு இருக்குதுல, தண்டவாளத்துல ஒட்டாம போகணுங்க. ஜப்பான்ல வந்து காந்த ரயில்னு பாத்துருக்கீங்களா? அதுதான் உண்மையிலே பறக்கு ரயில். ஒரு காந்தமும் காந்தத்தோட வடதுருமும் தென்துருமும் சேராது, அதுல தண்டவாளத்துல வச்சு ட்ரெயின் ஒட்டவே ஒட்டாது, சர்ன்னு பறந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு ட்ரெயின் பண்ணணும். அப்ப விஜய் அவர்கள் வந்தா ஒரு குட்டி ஜப்பானா மாறும் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கலாமா? உண்மையிலங்க குட்டி ஜப்பான் இல்லைங்க. ஏங்க நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற இடமே வேற. நீங்க என்னங்க ஜப்பான்லாம் வளர்ச்சி அடைஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் அமெரிக்காவுக்கு மேல நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். ஏற்கனவே ஐயா வந்து ஒரு சேனல்ல பேசியிருந்தாங்க, நான் கேட்டேன். அவர் வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியா ஐயா விஜய் ஐயா வந்து போறாங்க. அப்புறம் வந்து சார் அது 31க்கு மேல சார். இப்ப உள்ள விஷயத்தை பேசுவோம் சார். 31க்கு மேல அவர் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. பாருங்க, 31க்கு அப்புறம் வந்து பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் சிஎம். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கு வந்து திரிசா மேடம் வந்து சீஃப் மினிஸ்டர். அதுக்கப்புறம் திரிஷாவுக்கு தெரியுமா? திரிசா முத சிஎம் இருக்குன்னு, தமிழ்நாட்டுக்கு சிஎம் இருக்குன்னு சொன்னதே வந்து தலைவர் விஜய்க்கு முன்னாலே திரிஷா தான் சொன்னாங்க, புரியுதுங்களா? ஆமா, அவங்கதான் நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொன்னது. அப்ப திரிஷா அவர்களுடைய ஆசைக்காக தான் விஜய் அவர்களே கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? அடுத்தவங்க ஆசைக்கு ஆரம்பிக்கிறவரு எங்க விஜய் கிடையாது, புரியுதுங்களா? அவரா நினைச்சாரு. எதுக்காக திரிஷாவை வச்சுக்கிறாருன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சிருந்தாரு, அதே மாதிரி எங்க தலைவர் விஜயும் திரிஷாவை வச்சிருக்காரு. ஆமா, இன்னைக்கு இவர் முதலமைச்சர், நாளைக்கு இவர் பிஎம் ஆயிட்டாருன்னா அவங்க முதலமைச்சர் இங்க, புரியுதுங்களா? பிஎம்னா எந்த நாட்டுக்கு? எந்த நாட்டுக்கு? எந்த நாட்டுக்கா? என்னங்க வெனிசுலா பிஎம் தூக்கிட்டு போயிட்டாங்க, அங்க போய் எங்க தலைவரை வந்து பிஎம் ஆக்குவாங்க. நான் சொல்றேன் இந்தியாவுக்கு தாங்க. ஆமா சார், யோசிக்கிறதுக்கு இல்ல, நடக்க போறது. பெருமூச்சு விடுறீங்க இல்ல. இதெல்லாம் பார்த்தா கடவுள் ஆசீர்வாதம் அவ்வளவு தூரம் பண்ணியிருக்காரு விஜய்க்கு, நல்லா பண்ணட்டும். ஏதோ நீங்களும் கடவுளோட ஆசீர்வாதம் கிடையாதுங்க, கடவுளே அவராதான் பிறந்து வந்திருக்காரு. இந்த யுகத்தின் அவதார புருஷன் விஜய். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? கடவுளா நினைக்கிறாங்க மக்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, அவதார புருஷன் சொல்லிட்டார்ல, அவர் தான் கடவுள். இப்போ யாரு மாதிரி, இயேசுநாதர் மாதிரி, நபிகள் நாயகம் மாதிரி, ராமர் மாதிரி, கிருஷ்ணர் மாதிரி, அவங்கெல்லாம் அவதார புருஷர்கள். அப்படி தானங்கய்யா? அதாங்க உண்மை. அதை பத்தி கரெக்டா சொல்றீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற புரிதல் அந்த கேள்வி கேட்கிற பொண்ணுகிட்ட இல்ல, பாத்தீங்களா? அவங்க சின்ன வயசு தானே. சின்ன, இந்த மாதிரி சின்ன வயசுக்கு தெளிவான புரிதலே இந்த திமுக காரங்க எடுத்து சொல்ல மாட்டேங்கிறானுங்க. சார், இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபத்துல இருக்கவங்க தான் வந்து விசில் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே, அப்போ தாவேக்கா வந்து ஆபத்துல இருக்கா? ஏங்க என்னங்க இது? பாத்தீங்களா டைட்டானிக் படம் எந்த அளவுக்கு இவங்க உள்ளார போய் மனசுக்குள்ளார பதிஞ்சு கிடக்குதுன்னு. அந்த கேத்தே வின்ஸ்லெட் ஒரு விசில் அடிச்சு ஆபத்துல இருக்குன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக விசில்னாவே ஆபத்துல கூப்பிடுற கருவின்னு வச்சிருந்தா இதெல்லாம் என்ன கதை, புரியுதுங்களா? கண்டக்டர் என்ன ஆபத்துலயா இருக்காரு? பஸ் இடிச்சிரும் ஓடிரும் அப்படின்னு ஆபத்துல இருந்தா விசில் ஊதிட்டு இருக்காரு. இத்தனை வருஷமா பஸ்ல கண்டக்டர் ஆபத்தா ஒண்ணா விட்டுறாரு. ஏமா இப்படி? விசிலுங்கிற ஒரு கருவி ஆபத்து கிடையாது, அது கத்துக்காம வாசிக்கக்கூடிய ஒரு கருவி. வேற எந்த இசை கருவியா இருந்தாலும் அதெல்லாம் கத்துக்கிட்டு வாசிக்கணும், விசில மட்டும்தான் கத்துக்காம வாசிக்கணும். அதனாலதான் நாங்க கேட்டு வாங்கணும், விசில கொடுங்க அப்படின்னு.
ஏன்னா குழிக்குள்ள ஒருத்தர் விழுந்துட்டா கூட வந்து விசில் அடிச்சா உள்ள யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் பார்ப்பாங்க. அப்போ தாவேகா வந்து கூடிய சீக்கிரம் வந்து குழிக்குள்ள விழுந்துரும்னு சொல்றாங்களே. என்ன சார் இது? நீங்க உங்களை கேட்குறாங்க, நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க தான் பதில் சொல்றதுல உங்களுக்கு நிகர் நீங்களே தான் சார். உங்களுக்கு நிகர் நீங்களே தான் சார், ஒரு மடக்கூதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு தூரம் எடுத்துக்கிட்டு போறதுங்கிறது தப்பா இல்லையா சார்? அது அவ்வளவு முக்கியமா சார்? குழிக்குள்ளார விழுந்துரும். எது மடக்கூதிய கையில வச்சிருந்தா குழிக்குள்ளார விழுந்துட்டு நாங்க காப்பாத்து. புரியல சார், இது என்ன சார் இது நியாயம்? சார் சொல்லுங்க சார், உங்கள்கிட்ட தான் சார் கேட்கிறேன். இல்ல அந்த பொண்ணு கேக்குது, அது அது அதுக்கு அந்த மாதிரி தானே பதில் சார். குழிக்குள்ளார விழுந்துரும். எது அவங்க சொல்றது புரியுதுங்களா? விசிலு குழிக்குள்ளார விழுந்துருச்சுன்னா தாவேகா கட்சியும் குழிக்குள்ளார விழுந்துருமான்னு கேக்குறாங்க. அப்படியாமா? அப்படிதானே. இப்போ ஏதாவது ஒரு ஆபத்தான நிலையில குழிக்குள்ள விழுந்துட்டாங்க அப்படின்னா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு சிக்னலா இதை வந்து எடுத்துக்கலாம். அப்ப வந்து தாவேகாவும் குழிக்குள்ள விழுந்துட்டாங்க தானே அர்த்தம். அந்த சிக்னல் தான் இந்த சிக்னலான்னு கேக்குறேன். ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. இது எதுக்கு யோசிக்கிறீங்க சார்? எப்போ குழிக்குள்ளார எப்படி சார் உழுவுவோம் நாங்க? குழியே இல்லாத இடமா தாங்க நாங்க நிப்போம். டெல்லிக்குள்ள இருக்கக்கூடிய குழிக்குள்ள விழுந்துட்டதா என்னது டெல்லியில இருக்கக்கூடிய குழிக்குள்ள விழுந்துட்டதா சொல்றாங்க. உதாரணப்படுத்தி சொல்றாங்களா சார்? எனக்கு புரியாம நினைச்சுக்கிறாங்களா? உதாரணப்படுத்தி சொல்றாங்களா? டெல்லியில சிபிஐ விசாரணை கூட்டிட்டு போனாங்கல்ல, அத குழிங்கிறது வந்து இவங்க பாஜக சொல்றாங்க. நாங்க பிளான் பண்ணதுனாலதான் அண்ணாமலையே இப்ப கட்சியில இருந்து தூக்கி விட்டோம். புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய ஆட்கள் பத்தியாமா நீங்க என்ன பேசுற? ஆனா அவருடைய அப்பாவுடைய உடல்நல சரியில்லை, சோ நான் அவரை பாத்துக்கணும், அதுக்காக. அதெல்லாம் பொய். அதெல்லாம் பொய். அதெல்லாம் அரசியல்வாதிகள் எல்லா நேரத்திலும் எல்லாத்துக்கும் பேசுவாங்க. புரியுதுங்களா? ஆமா, அப்பாலாம் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்காரு. புரியுதுங்களா? அவர்லாம் உடல்நிலை சரியில்லாமலாம் இல்ல, எல்லாம் திடகாத்திரமா இருக்காரு. அப்ப அண்ணாமலை அவர்கள் கூடிய விரைவில் தாவேகாவுல வந்து சேர போறாரு அப்படின்ற ஒரு அறிவிப்பா இது? இருக்கலாம் இல்ல. அதான் அப்படியா? ஆமா, அங்க இருந்து விலகிட்டு அவர் ஒரு கட்சியை நம்மகிட்ட வந்து அவர் மட்டும் தனியா வந்து சேர்ந்தா ஒரு மரியாதை இருக்காதுல்ல. ஒரு கட்சியா வந்து சேர்ந்தா தானே ஒரு மரியாதை இருக்கும். அதனால உள்ளுக்குள்ளார அவர் கட்சியை இப்ப உடனே ஒரு கட்சியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாரு, கட்சியோட வந்து சேருவார், கூட்டமா வருவார். இவர் செங்கோட்டை மட்டும் தனியாலாம் வரமாட்டாரு. அவர் கூட்டமா வந்து சேர்ந்தா அவருக்குன்னு ஒரு இது வேணும்ல. அது மாதிரி ஒரு பிளான்லாம் இருக்கு சார். ஆமா, உங்களுக்கு தெரியாதா? என்னங்க சார்? நான் அண்ணாமலை நான் நினைச்சேன் ஒரு கால் அவங்க அப்பாவுக்கு உடல்நல சரியில்லை, அவர்னால அவங்க அப்பா மேய்ச்ச ஆடு மாடெல்லாம் இவர் மேய்க்க போறாராக்குன்னு நினைச்சேன். இப்ப ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம்னு சொல்றீங்களா? கேவலம் யார் சொன்னா? அவங்க அவரை மாதிரி மேய்க்க போறாருன்னு நினைச்சேன்னு அப்பா உடல்நல சரியில்லாதனால அவர் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு, ஏறு பிடிச்சி உழுதுகிட்டு இருந்தாரு, விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு முடியலன்னா அப்பா தொழில பிள்ளை பண்ணணும்ல, அதுக்காக நான் நினைச்சேன். ஆனா அவர் சீமான் அவர்களுடைய பாணியில வந்து குலத்தொழில் வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஏமா குலத்தொழில் ராஜாஜிட்டு போய் கேட்க சொல்லு, அதெல்லாம் விடு. நம்ம இப்ப என்னத்துக்கு இப்ப பிரசன்ட்டுக்கு போங்க. அவரு சொல்லிட்டாரு விபச்சாரத்தை குலத்தொழியா பண்ணிட்டு இருந்தது, அதனால இப்ப விபச்சாரத்தை குலத்தொழியா பண்ண சொல்ல முடியுமா? அது மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க. ஆமா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. குலத்தொழிலுங்கிறதா அதெல்லாம் அறிவு இல்லாத பேசுறது. அப்ப சீமான அறிவு இல்லாம அப்படின்னு நான் சொல்றதுனால அப்படி எல்லாம் கேட்காதீங்க. அவர் வந்து எப்ப பெரியாரை எகைன்ஸ்ட் பண்றாரோ அப்பவே அவருக்கு அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? அதாவது திமுக பெரியாரே வந்து பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. அவரெல்லாம் நீங்க கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க. சொல்லுங்க. பெரியார் அவர்கள் பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு, அவரை போய் கொள்கை தலைவர்னு சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் கேட்கிறாரு. புரிதல் பாருங்க எந்த அளவுக்கு இந்த 2K கிட்ஸுக்கு புரிதலை ஏற்படுத்திருக்காங்க பாத்தீங்களா? பெண்களை வந்து விழிப்புணர்வு பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரியாரே உள்ளார வந்தாரு. ஆனா பெண்களை ரொம்ப கேவலப்படுத்துறாருன்னு சொல்லி உங்களுக்கு பாடம் நடத்தி வச்சிருக்காங்கன்னா எந்த அளவு தெரியுதா? வரலாறுங்கிறது ஒரு பாட புத்தகத்துல இருந்தது, அந்த வரலாறுங்கிறத ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாங்க. சோசியல் சயின்ஸ் தான் இப்ப வச்சிருக்கானுங்க சார். இப்ப அதுலயும் வரலாறு இருக்கு சார். சோசியல் சயின்ஸ்ல வரலாறு இருக்கு. சோசியல்னா என்னமா? சமூக அறிவியல். அது அப்ப ஹிஸ்டரியோட சேர்ந்தது தானே அது. அதுதான் சார், அதுலயும் வரலாறுன்னு இருக்கே சார். நமக்கு தெரிஞ்ச வரலாறுல என்ன நடந்து முடிஞ்ச காலத்தை சொல்ற ஒரு செய்தி தானே சார். அதானே சார் வரலாறு. ஆமா, பெரும்பாலும் வரலாறுன்னு எதையாவது கேட்டோம்னா அஜித் பட வரலாறு பத்தி சொல்றானுங்க சார். என்ன சார் இது நியாயம்? அஜித் எங்க வந்தாரு திடீர்னு விஜய்க்கு பக்கத்துல? அதான் வரலாறு படத்துல நடிச்சிருக்காராம். ஓ, இருக்கலாம்.
ஏன்னா இன்னைக்கு அரசியல் எங்கேயோ போய் எங்கேயோ வந்துருச்சு இல்ல, அது திரிசா லெவலுக்கு வந்துருச்சு இல்ல அரசியல். யோசிச்சு பாருங்க சார். வரல சார், எங்கேயுமே வர மாட்டேங்குது, போயிட்டே இருக்குது. அப்படியா? வந்தாதான் நம்ம ஆட்சி நடக்குமே. ஓ, அந்த பொண்ணு வரமாட்டேங்குதா? அந்த பொண்ணு வருது சார், சரி. மக்கள் வரமாட்டேங்கிறாங்க. அடாடா. ஆமா. எப்ப வரணும்? இங்க தேர்தல் 26ல தானே வருது, அப்பதானே வாக்களிக்க முடியும் சார். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, 26க்கு நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க பிளான் பண்ணி எல்லாத்தையும் மாத்திட்டோம். சரி. ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் வந்து இந்த எல்லா கட்சிக்காரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க சார். நமக்கு எகைன்ஸ்டா எவனாவது கூட வந்து சேர்ந்தானா? ஒருத்த வந்தானா பாத்துங்க. இவர் எடுத்த உடனே ஒரு தப்பான ஒரு இதை சொல்லிட்டாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னார். அது ஓப்பன் டாக் தான் சார். மனசுல இருக்கிறது ஓப்பனா சொல்லி எல்லாத்துக்கும் பங்கு கொடுக்கிறது சரிதானே சார்? சரின்னு சொன்ன உடனே பயந்துட்டாங்க. என்னடா இவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறாரு, நான் தான் முதலமைச்சருங்கிறாரு, இது என்னடா வம்பா இருக்கு அப்படின்னு. சார் முதலமைச்சர் அவருதான் சொல்ல சார். ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னா ஒரு எல்லாமே கூட்டணி, எல்லாருமே கூட்டணியா ஆட்சி அமைச்சு 2 மாசம், புரியுதுங்களா? இப்ப நீங்க உங்க கட்சியோட வந்து நம்ம கட்சியில ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு 2 மாசம் முதலமைச்சர். ஓ அப்படியா? அப்படி எல்லாருக்கும் ஒரு முதலமைச்சரை பகிர்ந்து கொடுக்கணுங்க சார். விஜய் தவிர வேற எவன் பகிர்ந்து கொடுப்பான்? 5 வருஷமா முக ஸ்டாலின் அப்படியே இருக்காரு. யாருக்காவது பகிர்ந்து கொடுத்தாரா? இப்ப ஜெயலலிதா இருக்கிறப்ப கொடுத்தாங்கல்ல, ஒரு ஓபிஎஸ் கொடுத்தாங்க, ஒரு இபிஎஸ் கொடுத்தாங்க. அது மாதிரிலாம் பகிர்ந்து கொடுக்கணும்ல. அந்த அம்மா பகிர்ந்து கொடுக்கல, அந்த அம்மா ஜெயிலுக்கு போச்சு, அதனால அந்த இடம் வேக்கண்ட் ஆச்சு, அதனால அவர் சிஎம் ஆனாரு. சார் எப்படியோ கொடுத்தாங்களா இல்லையா? கொடுக்கிற சார், கொடுக்கிற மனநிலை இருக்கணும் சார். அது உண்மை, அது மனநிலை இருக்கு, அது விஜய்கிட்ட நிறைய இருக்கு. அதுதான். அப்ப விஜய் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து ஊழல் செஞ்சுட்டு உள்ள போகும்போது அப்ப அந்த 2 மாசம் வந்து யாருக்காவது பொறுப்பு கொடுப்பீங்களா? சார் என்ன சார் இது? நீங்க தானே சொன்னீங்க 2 மாசத்துக்கு ஒரு சிஎம்னு சொல்றீங்க. அப்ப விஜய் வந்து 2 மாசம் சிஎம், அடுத்த 2 மாசம் திரிசாம்மா, அதுக்கப்புறம் 2 மாசம் புஷி ஆனந்த், அதுக்கப்புறம் 2 மாசம் ராஜ்குமார், அதுக்கப்புறம் 2 மாசம் சிடி ரவி. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க கட்சியில எல்லாரும் 2 மாசம் முதலமைச்சர். எல்லாரும் அடிமட்ட தொண்டை. சார் அடிமட்ட தொண்டை வரைக்கும் கிடையாது சார். ஏன் சார்? அதாவது தலைவர், 2ஆம் கட்ட தலைவர், 3ஆம் கட்ட தலைவர், அவ்வளவுதான். புரியுதுங்களா? உங்களுக்கு எல்லாம் சான்ஸ் இல்லையா சார்? நான்லாம் பதவிக்கு ஆசைப்படாத மனுஷன் சார். நான்லாம் தொண்டனா மட்டும்தான் சார் இருக்கணும். ஆமா, தலைவர் கூப்பிட்டு நீ தாயா இருக்கணும்னு சொன்னா என்ன? அவரு சொன்னா இருப்போம் சார். அவரு சொன்னா இருப்போம் சார். அவர் காலில் செருப்பா இருந்தா செருப்பா இருப்போம், தலையில கிரீடமா இருக்குன்னா இருப்போம். ஆமா, அவர் என்ன சொல்றாரோ அதுவா நம்ம மாறிடணும் சார். ஆமா, ஒரு தொண்டன்னா அப்படி இருக்குமா சார்? இல்ல, தொண்டன்னா உண்மையான தொண்டன் அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் சார் நான் இருக்கேன். ஓ ஆமா. ஏமா அவரை ரொம்ப நீ கேள்வி கேட்டு அவரை தொலைச்சு எடுக்காதம்மா. அவர் எப்படி சொல்றாரு பதில் அதை வச்சு கேளுமா.